சென்ற பிறவியில் செய்த தவறுகள் இப்பொழுது செய்து கொண்டிருப்பது, அறிந்து செய்வது, அறியாமல் செய்வது, மனம், சொல், செயல், மொத்தம் 7 விதமான பாவங்கள். இந்த 7 விதமான பாவமும் எப்படி சரியாகும்? 25ஆம் தேதி ரத சப்தமி என்ற ஒரு விழா வருகிறது. இந்த 25/1/2026 அன்று. இந்த ரத சப்தமி அன்று நாம் மனதார சூரியனுக்கு நன்றியை செலுத்தி, மனதிலே நன்றியை செலுத்தி, பெரிய மந்திரமெல்லாம் கூட தேவையில்லை, மனதார ஒரு நன்றியை செலுத்திவிட்டு, ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமஹ, இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லிவிட்டு, உங்களால் இயன்ற கோதுமை சார்ந்த உணவுப் பொருட்கள், ஏன்னா இந்த ரத சப்தமிக்கு என்ன சிறப்புன்னா, ஞாயிற்றுக்கிழமை வருது, அன்னைக்கு மீனத்தில் நமக்கு சந்திரனும் சனீஸ்வரனும் சேர்ந்திருப்பார்கள். அது ஒரு விதத்திலே புனர்பூ என்று சொல்லக்கூடிய யோகத்தை குறிக்கக்கூடியது. சூரியனும் செவ்வாயும் மகரத்தில் இருக்காங்க, செவ்வாய் உச்சத்தில் இருக்கார். சூரியனுக்கு இப்போ பாக ஆதித்யன் என்று பெயர் உண்டு, கேட்பதையெல்லாம் தரக்கூடிய சூழல். எனவே உங்களால் இயன்ற கோதுமை சார்ந்த பொருட்கள் ஏதேனும் இயலாதவர்களுக்கு தந்துவிட்டு, சூரியனை வணங்கி, மனதார வணங்கிவிட்டு, சூரியனுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிடுங்கள்.